ஜெய் ஸ்ரீராம். பிரசன்ன ஜோதிடர் கௌசல்யா தேவி. சகுனம், நிமித்தம், நேரம், காலம் மற்றும் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலும் உங்கள் பிறந்த தேதி, உங்கள் முன்னோர்களின் பிறந்த தேதி, இறந்த திதிகள் அடிப்படையிலும் உங்களுக்கு பிரசனம் பார்த்து எளிய பரிகாரங்கள் மூலமாக அதன் மாற்றத்தை உணர வைக்க முடியும். பட்சிகளின் பலன்களும் பரிகாரங்களும், ஒவ்வொரு பட்சிகளை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் அதற்கு எவ்வாறு பரிகாரங்கள் செய்ய வேண்டும், அது என்னெல்லாம் மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை மிகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு எளிய பரிகாரங்களுடன் வழங்கப்படும். முதலாவது பட்சியானது காகம். காகம் என்பது சனி கிரகத்தின் சாயலாகும். அதாவது சனி பகவானின் கிரகத்தின் அடிப்படையில் வந்த பட்சிகளில் ஒன்றுதான் காகம். காகம் மற்றும் நாய் இரண்டு கிரகமும் மிகவும் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். காகத்திற்கு உணவானது வெள்ளை சாதத்தை வைக்க வேண்டும். வெள்ளை சாதம் தவிர நீங்கள் வேறு ஒரு உணவை வைத்து இருந்தால், அதாவது மாமிசம் வைத்து காகத்தை கூப்பிட்டால் அதன் பலன்களானது உங்கள் கர்மாவை நீங்கள் இன்னும் கூட்டுகிறீர்கள் என்பது அர்த்தம். மாமிசம் என்பது ராகுவின் ஆதிக்கம் உள்ள உணவாகும். அந்த உணவை நீங்கள் காகத்திடம் படைக்கும் பொழுது உங்களின் கர்ம கணக்கானது கூட்டிக் கொண்டே இருக்கின்றது. அதாவது ப்ரெசன்ட் லைஃப்ல கர்மாவை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். இதே இது அந்த காகத்திற்கு வெள்ளை சாதமோ நீச்ச சாதமோ வைக்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளான நீங்கும் என்பது அர்த்தம். சப்போஸ் நீங்க உணவை வச்சதுக்கப்புறம் எந்த காகமுமே வந்து அந்த உணவை எடுக்கவே இல்லை, அதற்கு என்ன பண்ணலாம்? நீங்கள் வைத்த உணவிற்கு காகம் வந்து எடுக்கவில்லை என்றால் நீங்கள் திதி என்பதை சரியாக முறையாக கொடுக்கவில்லை, உங்கள் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியானது நடக்கவில்லை என்பதே அர்த்தம். நீங்கள் வைத்த உணவை காகம் எடுத்து கொண்டால் உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்கள் குடும்பத்திற்கு இருக்கின்றது என்பது அர்த்தம். காகத்திற்கு படையல் இடுவதை விட வெள்ளை சாதம் வைப்பதே மிக சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். இதே இது காகம் வந்ததும் துரத்தி விடுபவர்கள் என்றால் அவர்களிடம் அந்த பட்சியானது நம் சகுனம் சரியில்லை என்பதை தெரிவிக்க வருகின்றது. அதை துரத்தி விடும் பொழுது நாம் அந்ததை உதாசனப்படுத்துகின்றோம். அப்பொழுது நாம் வருகின்றதை, அதாவது என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் நான் எதிர்கொள்வதை தயாராக இருந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்ம அந்த பட்சிகளை துரத்தி விடுகிறோம். துரத்தி விட்டாலே என்ன பண்ண போகிறோம்? நம்ம கர்மாவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கர்மாவை ஆக்டிவேட் பண்ணால் என்ன ஆகும்? ரோட்டில் போகிறவங்க கூட நம்மளோட சண்டை போட்டு போவான். ரோட்டில் போகிறவங்க மட்டும் இல்லை, நீங்கள் சும்மா ஒரு பக்கத்தில் ஒரு சாக்கடை கிட்ட நின்னாலோ ஒரு தண்ணிக்கிட்ட நின்னாலோ போகிற வண்டி என்ன பண்ணும்? தண்ணியவோ சாக்கடையோ உங்கள் மேலே அடிச்சுட்டு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த வண்டி கிட்ட போய் சண்டை போட போகிறீங்களா? நடக்குமா? கிடையாது. அது ரோடு. ஆனால் நீ இருக்கிற இடம் என்னது? ரோட்டுக்குள்ளே தண்ணி பக்கத்தில் நிற்கும் போது அதுதான் சகுனம். சகுனம் சொல்கிறத விட அந்த கிரகத்தின் வலிமையானது உங்களை செயல்படுத்த வைக்கின்றது. நீங்கள் அந்த கிரகத்தோட என்ன பண்ணுறீங்க? ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கீங்க. அதாவது சனி பகவான் ஆக்டிவேட் பண்ணும்போது தண்ணி மேலில் படுறது, சாக்கடை தண்ணி மேலில் படுறது, இல்லை அப்படின்னா சாக்கடை தண்ணி அன்றைக்கி தான் என்ன பண்ணுவோம்? உடஞ்சி உங்கள் வீட்டு வழியாக போகும். அதை தவிர இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் போகும்போது மேடு பழத்தில் இருக்க தண்ணியில் என்ன ஆகும்? உங்கள் மேலேயோ உங்கள் கார்லேயோ உங்கள் வண்டிலேயோ படும் பொழுது உங்களோட இரிட்டேஷன்ஸ், உங்களோட எண்ணங்களானது வேறு ஒரு மாற்றங்களுடன் செயல்பட ஆரம்பிக்கும். இதுவே அது சனி பகவானோட ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கீங்க. காகமானது ஒரு மனிதரின் தலையில் கொத்தினால் அந்த மனிதரின் உச்சக்கட்ட நிலைமை ஆயுளில் பாதிப்பு ஏற்பட போகின்றது என்பதை அந்த பட்சியானது காமிக்கின்றது. அப்படி நடந்தால் என்ன செய்ய வேண்டும்? விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைக்க வேண்டும். விநாயகருக்கு பால் அபிஷேகம் அல்லது தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த மனிதரே சுமந்து கொண்டு போய் கொடுத்து அதை அபிஷேகம் செய்தால் மட்டுமே அந்த காரகத்துவமானது நிவர்த்தி அடையும். ஏனென்றால் காகம் என்பவன் சனி பகவான், தன் தலை என்பது சூரியன், அதை தலையில் இருக்க முடியானது கேது பகவான். இங்கே நம்மளை அடிக்கும் பொழுது நமக்கு ஆயுளில் பிரச்சனை ஏற்பட போகின்றது என்பதை அந்த பட்சியானது உணர்த்துகின்றது. எல்லா தலையிலையும் வந்து காகம் வந்து கொத்துமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யாரோ ஒருவருக்கு அவங்களோட முன்னோர்கள் அந்த அளவுக்கு பரிகாரங்கள் செய்து திதிகளை கொடுத்து முறைப்படியாக வந்தவர்களுக்கு மட்டுமே அதை உணர்த்தக்கூடிய பட்சியானது காகம் செயல்படும். ஒரு காகமானது கரண்ட் கம்பியில் அடிபட்டோ இல்லை வந்து வேறு எதில் வண்டியில் அடிபட்டோ கிடக்கும் பொழுது
அதை இந்த பிரபஞ்சமானது ஒரு சில மனிதர்களின் கண்களில் காண்பிக்கும். அவ்வாறு காண்பிக்கும் போது நாம் அதை எடுத்து அதை சரி செய்தோம், இல்லை அது சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விட்டாலே நமது ப்ரெசன்ட் லைஃபானது புண்ணிய கர்மாவால் பயணம் செய்வோம். இல்லை நம்ம அதை கண்டுக்காமையே போகிறோம், அது இருந்தும் நமக்கு அது கண்ணில் தென்படலை, நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பாஸ்டாக நடக்கிற, அதாவது அவங்களுடைய பாவ கர்மாவானது ப்ரெசன்ட் லைஃப்பில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதற்காகவே பிரபஞ்சம் ஒரு அழகான ஒரு கைகாரியம் பண்ண அவங்க கண்ணில் படுற அளவுக்கு கொடுத்தாலும் அவர்களால் பார்க்க இயலவில்லை. ரொம்ப அற்புதமான சூட்சமான விஷயங்கள். பட்சிகளுக்கு உடம்பு சரியில்லாமையோ அடிபட்டோ கிடந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமானது உங்கள் கர்மாவானது பல மடங்கு குறையும். அடுத்ததாக நாய்களுக்கு இரவில் மட்டுமே உணவு அளிக்க வேண்டும். பகலில் ஏன் உணவு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு கொடுக்கலாம். நாய்களுக்கு பகலில் கோதுமை உணவும் இரவில் பால் சாதம் வைத்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும். என்ன மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய வினைகள் சொல்கிறது பில்லி சூன்யம் செய்வினைகள் ஏகப்பட்ட கர்ம காரியங்கள் செய்து உங்களை முடக்கத்தில் வைத்திருப்பவர்களுக்கு உங்களால் உங்கள் அருகில் இருக்கும் சின்ன பட்சிகளுக்கு உணவு கொடுப்பது, அதாவது நாய்களுக்கு இந்த உணவை கொடுப்பதால் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம், தள்ளி நிற்கலாம். என் மேலே பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு ஒரு சூழ்நிலைகளை அந்த நாய்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதைவிட அந்த நாய்கள் உங்கள் வீட்டில் வளர்க்கும் பொழுது உங்கள் ஆயுள் காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அது வாங்கி கொண்டு தன்னை மாய்த்து கொள்ளும். நாய்களுக்கு அடிபடுவது, நாய்களுக்கு இரத்த காயமாவது, நாய்களுக்கு உணவு சரியில்லாமல் போவது, இல்லை நாய்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்வது, அவ்வாறு செய்யும் பொழுது உங்கள் கர்மாவானது குறையும். கால பைரவரின் சின்னமானது நாய். அந்த நாயை நீங்கள் எவ்வாறு, அதாவது உணவு கொடுப்பதும் மூலமாகவும் அதற்கு வைத்தியம் பார்ப்பது, அதை சொகுசாக பார்த்து கொள்வது, இதன் மூலமாக உங்கள் கர்மாவானது ப்ரெசன்ட் லைஃப்பில் குறைஞ்சிட்ருக்குன்னு நீங்கள் நம்பலாம். இல்லைங்க, தெருவில் போகிற நாயை நான் கல்லை கொண்டு அடிக்கிறாங்க, நாயை பிடிச்சிட்டு போயிட்டேன், இந்த நாயினால் எங்களுக்கு நிறையா பிரச்சனை வருது, நாய் கொண்டு வந்து எங்களுக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு காலமானது ப்ரெசன்ட் லைஃப்பில் கிடையாது. அவனோட பாவ கர்மாவில் அவன் பயணித்து கொண்டிருக்கின்றான். இந்த பட்சியானது அந்த கர்மாவை குறைக்க முயலுகின்றது. ஆனால் நாம் அதை தடை செய்து உதாசீனப்படுத்தி விட்டு ஒதுங்குகின்றோம். நம் பார்வைக்கு அந்த கிரகத்தின் வெளிப்பாடு தான் ஒவ்வொரு செயல்களாகவும் நமக்கு வதைகளாகவும் மாறுகின்றன. அந்த வதைகளையும் குறைப்பதற்காகவே நம் சுற்றி இருக்கும் பட்சிகள் நமக்கு பாதுகாப்பை அளிக்கின்றன. அந்த பட்சிகளுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக ப்ரெசன்ட் லைஃப் சந்தோஷமாகவும் சாதகமான சூழ்நிலையாகவும் மாறுகின்றது. நாய்களுக்கு மாமிச உணவு வழங்குவதன் காரணமாக உங்களின் ராகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது செய்வினை பிரச்சனைகள், அது எல்லாமே சரியாகும். நாய்களுக்கு கோதுமை உணவு வழங்குவதன் மூலமாக முன்னோர்களால் பித்ரு சாபங்கள், என்னென்ன சாபங்கள் இருக்கின்றதோ அது எல்லாமே நிவர்த்தியாகும். அதைவிட நீங்கள் வைக்கும் உணவை நாய் எடுக்கவில்லை என்றால் உங்கள் காலத்தின் நிலைமையானது மோசமாக இருக்கின்றது. என்ன மோசமாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறொருவரிடம் கைப்பிடியில் உள்ளீர்கள் என்பதே அர்த்தம். கைப்பிடியில் இருக்கிறது என்னங்க, மாந்திரிகத்தில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். மாந்திரிகத்தில் என்ன மாட்டியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் புத்தி உங்கள் கையில் இருக்காது, அதுவே மாந்திரிகம். அப்போ உங்கள் புத்தியை வேறு ஒருத்தவன் செயல்படுத்துகின்றான் என்பதே மாந்திரிகம். அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களால் எந்த கைகாரியங்களும் செய்ய முடியாது. ஒரு நாய்க்கு உணவு வைத்தும் அதை நாய் எடுக்கவில்லை என்றால் உங்கள் கர்ம வினையானது மிக அதிகமான உச்சக்கட்ட நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு நீங்கள் மாற்று பரிகாரம் என்பது செய்து ஆக வேண்டும். அதை எச்சரிக்கைப்படுத்தவே அந்த நாயானது அந்த உணவை எடுத்துக்கொள்ளவில்லை. சப்போஸ் நாய் நல்லா சாப்பிடுதுங்க, அப்படி சாப்பிட்டும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே தெரியல, அப்படி கிடையாது. நாய் சாப்பிடுவதால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இந்த நிலைமை. நாய் சாப்பிடவில்லை என்றால் நீங்கள் வேறொரு இடத்தில் வேறொரு நபரிடம், அதாவது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செலவுகளை இங்கு உணவாக நீங்கள் பரிமாறி கொண்டிருக்கிறீர்கள் என்பதே அர்த்தம். அதை நாய்கள் சாப்பிடுவதால் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நாய்கள் சாப்பிடவில்லை என்றால் நீங்கள் ராகுவின் ஆதிக்கத்தால், ராகுவோட ஆதிக்கமாக முழுக்க செய்வினைகள் தான், அந்த மாந்திரிகத்தில் மாட்டிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அர்த்தம். முறையாக பூஜைகள் யாகங்கள் வளர்ப்பதன் மூலமாகவே இதிலிருந்து விடுவிக்க முடியும். பசுவிற்கு உணவு அளிப்பதன் மூலமாக, பசுவிற்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்றால், பசுவிற்கு நல்ல பழங்கள், பச்சரிசி சாதம்,
பொங்கல், அதைவிட வாழை இலையில் வைத்த செவ்வாழைப்பழம், நல்ல கீரைகள், இதை அனைத்தும் நீங்கள் கொடுக்க வேண்டும். இதை தவிர வீட்டில் இருக்கும் தேவையில்லாத உணவுகளை மாட்டிற்கு போடுவதை தவிர்ப்பது நல்லது. எதற்காக அப்படின்னா, பசுமாடு என்பது மகாலட்சுமியின் அம்சமாகும். அனைத்து கிரகங்களின் தங்கும் இடமே பசுமாட்டின் மடியாகும். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கும் பசுமாட்டிற்கு எவ்வாறு உணவு கொடுக்க வேண்டும், அதை எப்படி செய்தால் என்ன பலன் கிடைக்கும்? பசுமாடு உணவை உட்கொண்டால் உங்களுக்கு பணவரவானது அடிக்கடி மிக அதிகமாக கிடைக்கும். பசுமாட்டிற்கு உணவு அளிப்பதில் நல்ல உணவை பழங்களையும் அளிக்க வேண்டும். அவ்வாறு அளிப்பதன் மூலமாக நீங்கள் உங்கள் பணவரவை அதிகரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். இதே இது நீங்கள் வைத்த உணவை பசுமாடு உண்ணவில்லை என்றால் உங்களின் கர்மாவானது பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது அர்த்தம். அப்பொழுது உங்களுடைய பித்ரு கர்மாவானது அதிகமாக செயல்பட்டு கொண்டிருப்பதால் மட்டுமே உங்களால் பசுமாடை பார்க்க முடியாது. பசுமாடு உங்கள் வீட்டிற்கு வராது. பசுமாடு வந்தால் உங்கள் வீட்டில் அதற்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்காது அந்த நேரத்தில். அதை தவிர பசுமாட்டிற்கு என்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பதை விட நீங்கள் உண்ணும் உணவையும் உங்கள் வீட்டில் தேவையில்லாத உணவுகளை பசுமாட்டிற்கு கொடுத்தால் அந்த கர்மாவானது உங்களை பின்தொடர்ந்து செயல்படும். அதான் ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் பாஸ்டோட கர்மாவை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பில் ப்ரெசண்ட்டாகவே இருக்க முடியாது. பூர்வ புண்ணியத்தில் என்ன கர்மா பண்ணியிருப்பீங்களோ அந்த கர்மாவோட செயல்பாடுகள் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஸோ பெண் என்பவள் சுக்கிரன் என்பவள் பசு மாட்டிற்கு ஒப்பானதாகும். எப்பொழுது பசு மாடு உணவை உட்கொள்ளவில்லை என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஏதோ ஒரு நோய் சம்பந்தமாகவோ இல்லை அப்படின்னா பெண் சம்பந்தமான பிரச்சனைகளில் அந்த வீட்டில் இருப்பவர்கள் ஆட்கொண்டு இருப்பார்கள். அதை நிமித்தமாகவே அந்த பசுமானது உணவை உட்கொள்ளாது. பசுமாட்டின் இன்னொரு வழியான தாய் வழி உறவுன்னு சொல்லலாம். தாய் வழியில் பிரிவு ஏற்பட்டவர்கள் வீட்டிலும் பார்த்திங்கன்னா பசுமாடு உணவு உட்கொள்ளாது. பசுமாடு உணவு உட்கொள்ளும் நேரத்தில் நம் வீட்டில் அந்த உணவை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் அமையாது. இவ்வாறு இருப்பவர்களுக்கு அந்த பட்சிகள் என்ன சொல்கின்றது என்றால், தாய் வழி உறவும் பெண் சம்பந்தப்பட்ட உறவுகளும் துண்டிப்பில் இருக்கின்றது. அதாவது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்திலோ நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் பெண்கள் உறவானது நீடிக்கவில்லை அந்த வீட்டில் என்பதை காண்பிக்கவே பசுமாட்டின் பட்சியானது எடுத்து காண்பிக்கின்றது. ஒரு மனிதர் பல பேரிடம் அவமானங்களும் கெட்ட பெயர்களும் மோசமான பெயர்களை ஒரு பெண் வாங்கினாள் என்றால் அந்த வீட்டில் பசுமாட்டிற்கு வைத்த உணவினால் சாபங்கள் ஏற்பட்டு பசுமாட்டிற்கு முறையான பூஜைகள் செய்யாமல் பித்ருக்களின் பூஜைகள் எதுவும் செய்யாமல் இருப்பவர்களுக்கே ஒரு பெண் அவப்பெயரால் அவதிப்படுவாள். அதற்கு காரணம் பசுமாட்டினால் ஏற்பட்ட சாபமே ஆகும். அல்லது அவர்கள் வீட்டில் பசுமாட்டின் பாலில் தண்ணீர் கலந்திருப்பார்கள். இவ்வாறு செய்தவர்கள் வீட்டில் மட்டுமே அந்த வீட்டில் வளர்ந்த பெண், அதாவது பிறந்து வளர்ந்த பெண் என்பவள் அவப்பெயரால் அவதிப்படுவாள். இதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர்கள் பசுமாட்டை கொடுமைப்படுத்தியது, இல்லை அப்படின்னா பசுமாட்டினோட பால், இல்லை பசுமாட்டோட உணவுகள் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டதன் காரணம்தான் அவங்க வீட்டில் பெரிய சாபமாக ஏற்பட்டு அந்த வீட்டில் பிறந்த பெண் குழந்தையின் வாழ்க்கை வளர்ச்சியானது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. இதற்கு நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, கோவிலுக்கு மாடு வாங்கி விடுதல். சிவன் கோவிலில் போய் மாடு வாங்கி விடுவாங்க, அது பசுமாடு வாங்கி விடுவாங்க, இதை வாளுருவி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர உங்களுடைய என்டையர் ஜென்ரேஷனோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பசுமாடு விடுவதற்கான ஜோதிடர்கள் உங்களுக்கு பலன் கொடுத்திருப்பார்கள். அதை செய்யவும் முடியாமல் நிறைய குடும்பங்கள் தவிர்த்து கொண்டிருப்பதை நம் கண்முன் பல பேரை பார்த்திருக்கிறோம். ஏனால் பசுமாட்டிற்கு முக்கிய காரணம் என்பது பெண். ஒரு பெண் அந்த வீட்டில் சுபிக்ஷமாக இருந்தால் பசுமாடானது நன்றாக உணவை எடுத்துக்கொள்ளும். அந்த வீட்டில் பெண்ணோட நிலைமை மோசமாக இருந்தால் அந்த பசுமாட்டிற்கு உணவானது வைக்க முடியாமலும் போகும், பசுமாடானது உணவை உட்கொள்ளாமலும் சென்றுவிடும். இதுவே இதற்கு முக்கிய காரண அறிகுறிகளாகும். பட்சிகள் நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் இதுவே. மேலும் பல தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பயணிப்போம். நன்றிகள் கோடி.